Fish Channel. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். நடராஜன் அவர்களுக்கும் வணக்கம். இப்போ நாம் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடம் சேலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பனமரத்தம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய குராநத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கோம். கேபிஎன் ஐயா அவங்க தோட்டத்தில் இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்ருக்கோம். கேபிஎன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கு ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும்தான் நினைவுக்கு வரும். நம்ம இந்திய சுற்றுலா வரைபடத்தில், இந்திய போக்குவரத்து வரைபடத்தில், குறிப்பாக சொகுசு பேருந்து பயண வரைபடத்தில் ஐயா பேரை யாரும் நினைவிலேருந்து எடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவங்க இடம் ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னா அது மிக இல்லை. எந்த கிராம விவசாய பின்புலத்தில் பிறந்தாங்க, அவங்க பிறந்த ஊர் எது அப்படிங்கிற அந்த ஒரு தொடக்கத்தோடு இந்த வினாவோடு ஐயாவை சந்திக்கிறோம். நீங்கள் ஐயாவோட பேசலாம், ஐயா பேசுகிறத கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கேபி நடராஜன், கேபிஎன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்ட் நேம். கேபி நடராஜன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சிலருக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேபிஎன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லாருடைய இல்லத்துலேயும் அந்த பேர், அந்த சொல், அந்த இனிஷியல் இன்றைக்கி ஒழிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் ஆச்சு? கேபிஎன்னுங்கிறது பொதுவாக நான் 67 தொழிலுக்கு வந்தேன். 72 நான் கேபின்னு ஆரம்பிக்கிறேன் ஆம்னி பஸ்ஸில். இப்போ ஒரு வண்டியை எடுத்து நான் பாடி கட்டி ஓட்டும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு, அதுக்கு முன்ன 2 கம்பெனி பேர் இருந்தது. ஃபஸ்ட்டு வெங்கடேஸ்வரான் இருந்தது, அடுத்தது சிவகுமார் அப்படின்னு இருந்தது. அதில் பிஎன் பிரதர்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். நானும் என் பிரதரும் சேர்ந்து வந்தது. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனவுடனே 72 இந்த ஒரு வண்டி தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பாடியாக கட்டி ஆரம்பிக்கிறோம், லைலாண்ட் வண்டி. அப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு கும்பகோணம் எஸ்ஆர்விஸில் பண்ணுறோம். இது ஒரு பிளான் பண்ணி வச்ச பேரே இல்லை. அப்போ நாங்கள் பெயிண்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் ஃபேமிலி பேர், அதாவது எங்கள் தாத்தா பேர், தாத்தா இல்லாத எங்கள் அப்பா இல்லை, அதனால் எங்கள் தாத்தா பேர் குப்பண்ண கவுண்டர், அவர் பேர் கே, எங்கள் ஐயா பேர் அப்பா பேர் பொன்மலை கவுண்டர் பி, என் பேர் என். அதனால் கேபின்னு அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த பேரை செலெக்ஷன் பண்ணி பெயிண்ட் அடிக்கும்போது, அப்போ இல்லை அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை, பெயிண்ட் அடிப்போம். அப்போ அந்த பேரை எழுதி கேபிஎன் சர்வீஸ் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் அதில் கொஞ்ச நாள் சூப்பர் சர்வீஸ்னு ஆரம்பித்தோம். அப்புறம் கேபிஎன் ட்ராவல்ஸ்னு மாற்றிக்கிட்டோம். இதுதான் கேபிஎன். ஒரு பெரிய பிளான் பண்ணிலாம் இந்த அளவுக்கு கம்பெனி வளரும் அப்படின்லாம் எனக்கு அன்றைக்கெல்லாம் தெரியாது. அன்றைக்கி இருந்தது ஒரு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு பேர் வைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தாய் தந்தையரையும் மறக்கக்கூடாது. ஆமாம், அவங்க பேரும் அதில் அந்த நினைவோடு இருக்கணும். ஆமாம். அப்போ நீங்கள் ரொம்ப தாய் தந்தை மேலே ரொம்ப பற்றுடையவர் நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம். நான் இப்போ நீங்கள் எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா படம் இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் அப்பா அம்மா படம் இருக்கும். நான் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட இல்லை, அவங்க கும்பிட்டுட்டு தானே வெளியே வருவேன். அப்பா பேர்? ஆமாம், அப்பா பேர் பொன்மலை கவுண்டர், இப்போ அம்மா பேர் பழனியம்மாள். அதை கும்பிட்டுட்டு தான். அவங்க கிராமம், அப்பாவுடைய சொந்த ஊர் திருச்செங்கோடு பக்கத்தில் அம்மாபாளையம். அங்கேருந்து அவங்க 1930 ரேஞ்சிலேயே வந்துட்டாங்க. அம்மாவுக்கு சொந்த ஊர் எதுங்க? அம்மாவுக்கு சொந்த ஊருங்க அதே ஊர். அவங்க சங்கீரி. அதுக்கு அந்தாண்ட ஒரு 2 கிலோமீட்டர்லேயே எங்கள் அப்பா ஊர். எல்லாம் பக்கத்தில், எல்லாம் பக்கம்தாங்க. வைகுந்தம் அந்த அந்த ஏரியாவில் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே 2 ஃபேமிலியும் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா எங்கள் தாத்தா இன்ஜின் அந்த ரயில் அப்போ போகுது, இப்போ இருக்குல்ல கேப்பன் மாஸ்டராக இருக்கார் எங்கள் அம்மாவோட அப்பா. கேபின் மாஸ்டராக தான் எங்கள் அம்மாவோட அப்பா. ஆனால் எங்கள் தாத்தா விவசாயி. எங்கள் பெரியபுத்தூர்னு இருக்கிற அந்த தோட்டத்துக்கு அங்கே அரியானூர்லேயே அவர் கேப்பன் மாஸ்டராக இருந்ததுனால அந்த ஏரியாவில் அந்த கேங்குன்னு சொல்லுவாங்க, உள்ளே போகிறதுக்கு அந்த ரோடை செக் பண்ணுவாங்க. அந்த டியூட்டியும் பார்ப்பாரோம். அப்போ இங்கே வரும்போது இந்த வயக்காடெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி
எங்கள் தாத்தா தான் முதல்ல இந்த வயக்காட்டில் வந்து கால் வச்சு வாங்குறாரு. அதுக்கு ஒரு பாடு எங்கள் சொந்தக்காரரை பூரா அங்கே கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பம் அந்த ஏரியாவில் இருக்குது. இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து முதியோர் இல்லங்கள் எல்லாமே அதிகமாகிட்டுருக்கு. இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் தாய் தந்தையரை போற்றக்கூடிய வகையில் அந்த உங்களுடைய கம்பெனிக்கு பேரும் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அது தொடர்பாக நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கீங்க? எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லையே. அவங்க ஒரு ஊக்கம் கொடுக்கல அப்படின்னா நான் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது வந்து விரிவாக சொல்லணும்னா பேக்கில் நிறையா போகணும், அது வேண்டியதில்லை. அவங்க வெறும் ஒரு 5000 ரூபாயை கொடுத்து எனக்கு பஸ் வாங்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அந்த கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க கொடுத்த ஊக்கம், தைரியம். இல்லை பையன் வந்து இந்த மாதிரிலாம் பஸ்ஸெல்லாம் வாங்கி எப்படி சரியா? ஆமாம், அப்போ வந்து எனக்கு வயசு அநேகமாக 23ன்னு நினைக்கிறேன். யோசிக்கல. எனக்கு ஒரு வண்டி வாங்கி ஓட்டணும் அப்படின்னு தான் எண்ணம் வழியே, வாங்கி கடன் கட்டணும் அப்படி தான் ஒரு எண்ணம். ஒரு பெரிய நாளைக்கு வந்து 100 வண்டி ஆக்கணும், 500 வண்டி ஆக்கணும்னுலாம் இல்லை. அந்த வண்டி ஓட்டி அதில் வந்து நல்ல பேர் இருக்கணும், நல்ல இருக்கணும். யாரெல்லாம் ஊக்கம் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து? என் ஃப்ரெண்ட்ஸுங்க. என் தொழிலுக்கு முதல்ல வந்து கடன் கொடுத்தவர் ஈராஜந்த் பிரசன்ட் சந்துன்னு சவுகார்பேட்டையில் ஒரு சேட்டு கௌதம் சந்தர் இருக்கார். இப்போ இல்லை அவர் தான் எனக்கு முதல்ல ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லாம் பேங்க் ஃபைனான்ஸாரும் டக்குன்னு போய் வாங்க முடியாது, சேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அவர்கிட்ட எனக்கு நல்ல பேர். ஒரு கிட்டத்தட்ட 94 வரைக்கும் அவர் கஸ்டடியிலேயே தான் இருந்தேன். அவர்கிட்ட தான் பணம் வாங்குவேன், அங்கே கட்டுவேன். எதுக்கு பணம் வாங்குறேன்னு என்கிட்ட அந்த சேட்டு கேட்டதே இல்லை. எப்படி அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி வந்தது? இல்லை, 2 பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் மேலே என் உழைப்பு மேலே, என் மேலே இருக்கிற உழைப்பு மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை. இல்லை, திடீர்னு வந்து ஒருத்தரை பார்த்துட்டு 5 லட்சமோ 10 லட்சமோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அதுக்கு முன்னாடியே சிவகுமாருங்கிறது அவர்கிட்ட தான் ஹெச்பி இருந்தது. அப்போ நான் ஏதோ ஒரு தான் 2 தான் போய் பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். நான் இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கும் போது அவர் ஊக்கம் கொடுத்தாரு. பண்ணு ராஜாம்பார், ராஜான்னு தான் சொல்லுவார், பண்ணு ராஜா அப்படிம்பார். நம்ம எனக்கு ஒரு 30 வண்டி 35 வண்டி வர வரைக்கும் அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எல்லாம் பேங்க்கு அது மாதிரி போயிட்டோம். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த தொடக்க காலகட்டத்தில் அந்த சென்னையை சேர்ந்த அந்த நபர் தவிர்த்து நம்ம இந்த சேலம் பகுதியிலையோ இல்லை உங்கள் கிராமத்து பகுதியிலையோ இருக்கக்கூடியவங்க எந்த விதமான ஊக்கம் கொடுத்தாங்க? எந்த விதமான எங்கள் ரிலேஷன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருந்த ஃப்ரெண்டே என் கூட வண்டியில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சண்முகானந்தன்னு ஒருத்தர் இருந்தார், துசின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் என் கூட செட்டு. நான் ஒரு டியூட்டி பார்க்கும்போது நானே என் வண்டியில் டிரைவர். அதனால் வந்து அவங்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம், நான் முதல்ல பேசிக்காக கிளீனர். என் கம்பெனி வண்டியிலேயே நான் கிளீனர். கிளீனராக தான் என் தொழிலையே ஸ்டார்ட் பண்ணுறேன். என் மாமா அண்ணாவரும் வாங்கின உடனே ஒரு ஓட்டுநரை நியமிக்கிறோம், இல்லாட்டினா ஒருத்தரை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி, நடத்துனரை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படி தொடங்கலை நீங்கள்? பேசிக்காக கிளீனர், வண்டி கழுவி விட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி தான் என் வண்டியும் நானே கிளீனர், ஆள் இல்லாத பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். 68 69லேயே நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். டைரெக்டாக பஸ் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படி நான் பேசிக்காக வந்து உள்ளே வந்ததுனால இதனுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். இது இந்த வேலையை நம்ம செய்கிறோமே, இந்த வாகனத்தை சுத்தப்படுத்துகிறோமே, என் வண்டி தான் நான் பண்ணுறேன். அது இல்லாத வந்து அது தொழில் தானே. இது கிளீனருங்கிறது ஒரு தொழில், டிரைவருங்கிறது ஒரு தொழில், மேனேஜர்னால் மேனேஜர் தொழில். அதில் என்ன கேவலம் என்ன இருக்குது? பக்தி. ஆமாம், அது எப்படி கேவலம் இருக்க முடியும்? இப்போ ஒரு விவசாயம் இந்த இடத்துல தோட்டத்தில் உட்காந்துருக்கோம். இதில் நான் இப்போயே என்ன வேலை செய்ய சொன்னால் நான் ஏர் ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் சின்ன வயசில் ஏர் ஓட்டி இருக்கிறேன். எல்லாம் பாத்தி போடுவேன், பழைய தோட்டத்தில் எல்லாம் போடுவாங்க. இப்போ எனக்கு டைம் கிடச்சிதுன்னா காட்டில் வேலை செய்வேன். அந்த மனத்திடம் இருக்குது. ஆமாம், எனக்கு வந்து பஸ் ஓட்டுறதோட இந்த விவசாயத்து மேலே தான் எனக்கு ரொம்பக்கு அதிகம் விருப்பம் அதிகம். இப்போ நீங்கள் வந்து ஏன்னா இதில் பெரிய லாபம் கிடையாது விவசாயத்தில். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்தில் பெரிய லாபம்லாம் கிடையாது. ஒரு நார்மல் வருமானம், ஆனால் நிம்மதியான வருமானம், யாருக்கும் பயப்படாத ஒரு வருமானம். விவசாயம்னா தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வருமானம். ஆனால் பஸ் தொழில் அப்படி இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு நான் சல்யூட் அடித்தாகணும். ஆனால் அந்த இதில் வந்து விவசாயத்தில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே, ஒரு கல்லூரி காலகட்ட வயசுலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு பேருந்து வாங்கி
அந்த பயணத்தை அப்படியே வந்து தொடங்கி ஒரு உச்சத்துக்கு போயிட்டீங்க. ஆமாம். நான் வந்து அது உச்சம் தான் சொல்லணும். உங்கள் அடுத்த பக்கம் உங்களுடைய கிராம பின்புலம் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அந்த அனுபவம்லாம் நினைவுபடுத்த முடியுமா? நான் சார் 49 பிறந்தேன் இல்லையா. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினது வந்து அங்கே பெரிய புத்தூர்லேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. நான் ஒழுங்காக படிக்க போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வாத்தியாரை கையோடு விட்டு கூட்டிகிட்டே போவாங்க. அப்போயே எனக்கு படிப்பு அந்த அங்கே வந்து 5th வரைக்கும் தான். அப்புறம் 5ஆம் கிளாஸுக்கு மேலே வந்து கொல்லாம்பட்டியில் ஹை செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அது எங்கே இருக்குங்கய்யா? கொண்டலாம்பட்டின்னு பெரிய புத்தூரில் என் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் தான் படித்தேன். 2 வருஷம் படிச்சிருப்பேன். அதுக்கும் ஒருபாடு ஹைஸ்கூலுக்கு வந்தேன். சேலம் நகராண்மை உயர்நிலைப் பள்ளின்னு செவ்வாப்பட்டையில் இருக்குது. அதில் ஒரு படித்தேன். ஏன்னா நான் படிப்பு வந்தது 6th to 7th, 6th முடித்து 7th போய் கூட படிக்கலை, அதோடு நின்றுட்டேன். ஏன் படிக்கலை? ஏன்னா அப்பா அம்மா இந்த படிக்கணும்னு உங்களை இந்த பஸ்ஸு மேலே இருந்த ஆர்வம். நான் பஸ்ஸு வாங்கணும்னு கூட இல்லை, இந்த பஸ்ஸை ஓட்டணும், இப்படி தான் ஒரு எண்ணம் எனக்கு. அதனாலேயே படிப்பு ஏற்றலன்னு நினைக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்காங்க. எனக்கு அந்த படிக்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எப்படி அந்த ஓபி அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறது, போய் பஸ்ஸை பார்க்குறது வேடிக்கையாக. இல்லை, எப்படி அந்த ஆர்வம் வந்து ஓட்டுநர் ஆகணும் அப்படி? அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் பார்த்த சினிமா, முதல் சினிமாவே டவுன் பஸ். ஓ, அதனாலேயும் வந்து நீங்கள் இல்லை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இல்லை, அதுக்குள்ள உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு நம்ம அது மாதிரி ஓட்டுநர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆமாம். அதாவது ஏன் அதை பிடிச்சதுங்கிறதுக்கு எனக்கு சரியான காரணம் சொல்ல தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும், ஒவ்வொரு விருப்பம் வரும். ஒவ்வொருத்தருக்கு பஸ்ஸை கண்டாவே பிடிக்காது, இது ரொம்ப ப்ராப்ளம்பாங்க. தோட்டம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தோட்டம்லாம் வேலை செய்ய முடியாதும்பாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் பிடிக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிலாம் வருவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. நான் கனவு காணலை. ஆமாம். ஆனால் வந்து அந்த கனவுக்காக அதாவது செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சீங்க இல்லையா? இல்லை, பஸ்ஸு வாங்கணும்னு கனவு இருக்குது. ஆனால் இப்படிலாம் இவ்வளோ வண்டி வச்சு ஓட்டுவேன், இவ்வளோ நாகரிகமான வண்டி வரும் ஓட்டுவேன்னு வந்து நான் கனவுல கூட நினைக்கல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. திட்டமிடலை. ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து இஷ்டப்பட்டுன்னு இல்லை, இப்படி ஆகும்னு ஒன்றுமே இல்லாத ஒரு மேலே சட்டையும் இதோடு இருக்கும்போது எப்படி ஒரு பெரிய பஸ் கம்பெனி உருவாக்க முடியும்? வாகனத்தின் மேலே இருந்த பக்தின்னு சொல்லலாமா? ஆமாம், அதுதான் பக்தி தான். அதை வாங்கி ஓட்டி அதை நம்ம உரிமையாக்கணும் அந்த வண்டி அப்படின்னு. அதே ரூட்டில் நான் பார்த்த ரூட்லேயே நான் எந்த வண்டியில் நான் டவுன் பஸ்ஸில் பயன்படணும் அதே வண்டி வாங்கி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே வண்டி. ஆமாம், அந்த ரூட்டில் அந்த வண்டியை வாங்கிட்டேன். அதை வாங்கி இன்னும் எனக்கு ஒரு டவுன் சர்வீஸ் ஒன்று இருக்குது. இந்த டவுன் பேருந்தினுடைய சேலம் டு மலசமுத்திரம் வயா எங்கள் ரூட்டில் தான் போகுது. நகர பேருந்து. அந்த பேர் நினைவு இருக்காங்க? யார் வண்டி நான் வாங்கினதா? எல்ஆர்என் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வாங்கினேன் நான். எல்ஆர்என் தான் அந்த முதல்ல எல்ஆர்என்னாக இருந்தது, அதிலிருந்து வாங்கினேன். அதுக்கு அடுத்த நிலை அந்த ஒரு வண்டியோடு சரி. அது மீதியெல்லாம் நான் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸில் தான் என்னுடைய நாட்டமெல்லாம். எனக்கு அந்த வண்டியை அந்த ரூட்டில் நான் பயணம் செஞ்ச அந்த ரூட்டில் அந்த வண்டியை வாங்கணும்னு எய்ம் பண்ணேன். என் ஞாபகமாக இருக்கணும்னு வாங்கினேன். அந்த ஞாபகத்தோடு நான் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அது 75லேயே வாங்கிட்டேன். அந்த பேருந்து வந்து தொடக்கம் பயணத்தினுடைய தொடக்கம் வந்து ஆம்னி பஸ். அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து நவீன வசதியோடு வந்து அந்த சொகுசு பேருந்தெல்லாம் இயக்கணும், இதை வந்து இந்த எண்ணிக்கையை நம்ம கூட்டணும் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார், ரூட்டு வண்டிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் சர்வீஸு, ஸ்டேஜ் கேரேஜ். டவுன் சர்வீஸும் ஸ்டேஜ் கேரேஜ் தான். எனக்கு அது அவ்வளோவா நாட்டம் இல்லை, இன்றைக்கி கூட நாட்டம் கிடையாது. ஆனால் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வண்டி தான் வாங்கி ஓட்டணும். காரணம் என்னென்னா, அதில் நான் நினைக்கிறதெல்லாம் வந்து அதில் செய்ய முடியாது. அதுக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது. இப்படி தான் சீட் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் ஆம்னி பஸ்ஸில் அப்படி கிடையாது. கான்ட்ராக்ட் கேரேஜ் ஆம்னி பஸ்ஸுங்கிறது கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட்டு. அதில் இப்படிலாம் இருக்கணும்னு இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஜனங்களுக்கு சௌகரியம் வேணுமோ அவ்வளோ பண்ணி கொடுக்கலாம்.
அப்போவே வந்து இந்த மாதிரி பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வசதி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு ஆர்வம் இருக்கு. ஆமாம், இந்த கம்பெனி இன்னைக்கு மேலே வந்திருக்கு, இவ்வளோ சர்வீஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த பாசஞ்சர் கொடுத்த ஊக்கம், அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களை நான் கேட்பேன், இதில் என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது, என்ன நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு உறுதியாக கேட்பேன். அதை அடுத்த வண்டியில் அதை செஞ்சு முடிப்போம். சர்வீஸ் கொடுக்குறோம் நாங்கள். அந்த சர்வீஸ் நல்லா இருக்க தான் கம்பெனி மேலே வரும். இந்த தொழிலுன்னு இல்லை, எந்த தொழிலுமே வந்து சர்வீஸ் கொடுத்தா தான் மேலே வரும். உங்கள் அப்பா அம்மாவோட மிக நெருக்கமாக இருந்த காலகட்டம், அப்பாவோட அம்மாவோட எந்த காலகட்டம், அதை நினைவுபடுத்த முடியுமா? அது சார், நான் வந்து ஸ்கூலில் முடித்த உடனே ரேஷன் கடை எடுத்தோம். டிஎம்கேஹெச்சில் ரேஷன் கடை கொடுத்தாங்க, அதை எடுத்து நாங்கள் நடத்தணும். எல்லாத்துக்கும் அரிசி பருப்பு இதெல்லாம் போடுறதெல்லாம் ரேஷன் கடை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் அந்த ரேஷன் கடை நடத்திக்கிட்டே தான் அந்த ஓய்வு நேரத்தில் டிக்கெட் சேர்த்து திருப்பதி இது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறது. அதுதான் முதல்ல தொடக்கம். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு புளியா மரத்தில் போர்டு கட்டி இன்னென்ன ஊருக்கு இவ்வளோ 9 ரூபா, அதாவது திருப்பதி மெட்ராஸுக்கு வந்து 11 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். எந்த ஆண்டு? அந்த காலத்தில் 66, 67. 11 ரூபா 12 ரூபா தான் ரேட்டு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் இது அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு அப்படி எனக்கு இடம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ரேஷன் கடையை விட்டுட்டு அடுத்தது வந்து எங்கள் அண்ணாருக்கு மேரேஜ் ஆச்சு. அவர் மாமனார் வந்து இன்ஜின் டிரைவர். அதனால் அவர் லாரி நடத்திக்கிட்டு இருந்தார். அது கூட சேர்ந்து பஸ்ஸு போடுறோம். அது வெங்கடேஸ்வரான்னு பேர் வைக்கிறோம். அவங்க பையன் பேர் வெங்கடேசன். அதனால் பையன் அப்படி போட்டோம். அது முடிஞ்ச உடனே அதுக்கு என்றைக்குமே சொந்தத்தில் வந்து அவ்வளோ நெருக்கமான தொழில் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியே வந்து நானும் எங்கள் அண்ணாரும் சேர்ந்து சிவகுமாரன்னு போடுறோம். அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது நான் இண்டிவிஜுவலாக வந்துட்டேன். இண்டிவிஜுவலாக வந்தது தான் கேபின்னு ஆரம்பித்தது. வணக்கம். வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் வாழ்வதெப்படி, இதற்கு விடை தேட முயற்சிக்கிறது ஸ்டார்ஃபிஷ் டிவி ஆலோசனை நேரம் புதிய தொடரின் வழியே. கருவுறுதல் தொடங்கி முதுமை வரை, கர்ப்பகாலம், குழந்தை வளர்ப்பு, வளர் இளம் பருவத்தினரின் நடத்தை, மனநிலை, மது போதைக்கு அடிமையாதல், பாலியல் சிக்கல்கள், திருமணத்திற்கு முன் பின் கவனிக்க வேண்டியவை, மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், மனமுறிவு, மன சோர்வு, பணியிடத்தில் உராய்வுகள், மனக்குழப்பம், மன அழுத்தம், இறுக்கம், அச்ச உணர்வு, தற்கொலை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், குற்ற உணர்வு, முதுமை கால பிரச்சனைகள் ஆகியவை தொடர்பான உங்களது வினாக்களுக்கு, பிரச்சனைகளுக்கு உங்களோடு இணைந்து விடை காண முயற்சியே இந்த தொடர். பங்கேற்பவர் மனநல ஆலோசகர் திரு தமிழ்வாணன். உங்களது வினாக்களை, பிரச்சனைகளை தேவையான விவரங்களோடு அஞ்சலில் அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்வாணன், D2 F3, மதுரம் என்க்ளேவ், திருப்பாணார் தெரு, சுந்தரம் காலனி, கிழக்கு தாம்பரம், சென்னை 600059. மின்னஞ்சல் முகவரி: AIRTAMILVANNN@gmail.com. நீங்கள் விரும்பினால் உங்களது பெயர் இரகசியமாக வைக்கப்படும். நேரில் அணுக, ஆலோசனை பெற முன் அனுமதி பெற வேண்டும். இது தொடர்பாக எந்தவித கடித போக்குவரத்தும் வைத்துக்கொள்ளப்படாது. அலைபேசி எண் 8666261179. நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும், மதிப்பிடவும், பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.